Very good morning, brothers. I greet you all in the name of our Lord Jesus Christ. Today, the portion of our scripture is John chapter 3. I chose this portion to explain you what actually born again is. This is very important. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப பேருக்கு தெரியாது. திருப்பி பொறுக்கணும் என்னதுன்னு ரொம்ப பேர் கிறிஸ்டானிட்டியில் இருக்கிறாங்க, ரொம்ப பேருக்கு தெரியாது. ரொம்ப பேர் பிலீவர்ஸ் இருக்கிறாங்க, தே டோன்ட் நோ வாட் திஸ் மீன்ஸ். மெனி அன்பிலீவர்ஸ் டோன்ட் நோ. அவங்க நினைக்கிறாங்க மதம் மாற்றிக்கிறாங்க, ரிலீஜன் மாற்றிக்கிறாங்க, நடுவாந்ததில் வந்துட்டாங்கோ. ஸோ மெனி தாட்ஸ் ஆர் தேர். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம கடவுள் ராஜ்யத்தில் என்டர் ஆகணும், இது தெரிஞ்சுக்கிறது. ஸோ இங்கே வந்து ஒரு மேன் வர்றாரு, அவர் பேர் வந்து நிக்கடமஸ். நிக்கடமஸ் யாருன்னா ஒரு ஃபேரிசி. ஜீசஸ் டைமில் 6,000 ஃபேரிசிஸ் இருந்தாங்க. பட் இவர் வந்து இஸ் ஃப்ரம் செனரிடன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்குது. தேவர் ஒன்லி 70 மெம்பர்ஸ். இவங்க யாருனாக்கா தே ஆர் ஸ்காலர்ஸ். தே இன்டர்பிரேட் த லா ஆஃப் மோசஸ், they explain the law of Moses, the right commandments, new commandments. That's why it is called the commandments of men. So many things. They believe in heaven, they believe in hell, they believe in resurrection, they believe in punishment, they believe in blessings of God, they believe in sovereignty of God, they believe in human responsibility. So they believe in heaven, hell, God. நம்புருங்க. இவங்க வந்து பெரிய ரொம்ப ரிச் மான்சரிங்கோ, நல்லா வெல்தி மான்சர் கூட இங்கோ. இன்னும் இவங்களுக்கு ரொம்ப ஆனர் ரெஸ்பெக்ட் இருக்குது. ஸோ ஜஸ்ட் லைக் அ ப்ரீஸ்ட். இவங்களுக்கு எத்தனை ரெஸ்பெக்ட் இருக்கோ அத்தனை ஆனர் இருக்கும் இவங்களுக்கு பப்ளிக்கில் கூட. ஸோ பட் இவர் ஜீசஸ் கிட்ட வரார். எப்போ வராரு? நைட்டில் வராரு. செகண்ட் வேர்ஸில் பார்க்குறோம், திஸ் மேன் கேம் டு ஜீசஸ் பை நைட் அண்ட் செட் டு ஹிம். இப்போ இவர் நைட்டில் வரார். நைட்டில் வந்த காரணம் என்னதுன்னு நம்மளுக்கு தெரியாது. But definitely and the scholars they love to study the word at night times. That could be the reason. Second reason could be because Jesus was always rebuking these Pharisees for their hypocrisy. So அது கூட இருக்க முடியும். அவங்க என்ன நினச்சிக்குவாங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சொல்லிட்டு, அது கூட ஒரு பையன் இருக்கும். பட் வி கான்ட் டெல். அவங்க வீட்டில் வேலை கூட இருந்துச்சேன்மோ, அத்தை லேட் ஆச்சேன்மோ ஜீசஸ் கிட்ட வரக்கு. வி கான்ட் ரைட் ஆஃப் த திஸ் இஸ் த ரீசன். பட் அவர் நைட்டில் வராரு. அவர் வந்து ஜீசஸ் கிட்ட வந்து ஜீசஸ் சொல்கிறாரு ராபாய். ராபாய்னாக்கா ஒரு டீச்சர். ஸோ இவர் ஆல்ரெடி ஒரு டீச்சரு, பட் இவரை ராபாயின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு வெல் ஆனர்டு நேமு, ஒரு வெல் ரெஸ்பெக்டட் நேமு இவர் ஜீசஸ்க்கு கொடுக்குறாரு. இன்னொன்று சொல்கிறாரு, எங்களுக்கு தெரியும் யூ ஆர் அ டீச்சர் நாட் ஃப்ரம் மென் பட் ஃப்ரம் காட். நீ கடவுள்கிட்டேருந்து வந்தேன்னு எங்களுக்கு தெரியும். இன்னும் வந்து நீ என்னென்ன பண்ணுறியோ, மிரக்கல்ஸ் பண்ணுறியோ, சயின்ஸ் பண்ணுறியோ, இது எந்த மனுஷன் பண்ண முடியாது, இது கடவுள்கிட்டேருந்து வந்தவங்க தான் பண்ண முடியும். ஸோ டெஃபினெட்லி நீ கடவுள்கிட்டேருந்து வந்தேன்னு சொல்லிட்டு இவர் ஜீசஸை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாரு, ப்ரைஸ் பண்ணியிருக்கிறார் ஜீசஸை. உங்களுக்கு தெரியுமா, நிஜமா ஆக்சுவலி 400 இயர்ஸ் வரைக்கும் அவங்க கடவுள்து ஒன்றும் மிரக்கல்ஸ் பார்க்கல. மோர் தென் 400 இயர்ஸ் ஆக்சுவலி ஒன்றும் சயின்ஸ் பார்க்கல, மிரக்கல்ஸ் பார்க்கல. பட் இவர் இந்த ஜெனரேஷனும் ஆக்சுவலி மிரக்கல்ஸ் பார்க்கல. இந்த ஜெனரேஷனும் ஆக்சுவலி ஒன்றும் சயின்ஸ் வண்டர்ஸ் பார்க்கல. பட் ஜீசஸ் வந்திருந்தோ, when they were able to see these miracles and signs, they knew he is from God. ஸோ இவர் வந்து அப்ரிஷியேட் பண்ணிக்கிறாங்க, ப்ரைஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜீசஸ் வந்து தேர்ட் வேர்ஸில் நம்ம பார்க்குறோம், ஜீசஸ் ஆன்சர்ட் அண்ட் செட் டு ஹிம். ஜீசஸ் ஆன்சர்டா, எதுக்கு நிக்கோடேமஸ் ஒரு கொஷின் கூட கேட்கல. பட் வை இஸ் ஜீசஸ் ஆன்சரிங்? ஸோ ஜீசஸ் இஸ் ஆன்சரிங் அ கொஷின் வாட் நிக்கோடேமஸ் இஸ் நாட் ஈவன் ஆஸ்கிங். தட் மீன்ஸ் நிக்கோடேமஸ்க்கு அவர் ஹார்ட்டில், அவர் மைண்டில் ஒரு கொஷின் இருக்குது. ஈ டிடன்ட் ஹாவ் என்ன கொஷின் இருக்குதுன்னா, நான் இத்தீன் பண்ணுறேன் கனி நான் பரலோகத்துக்கு போவேனா, நான் ஹெவனுக்கு போவேனா, நான் இத்தீன் ரிச்சுவல்ஸில் இருக்கிறேன், நான் டெம்பிளுக்கு போகிறேன், நான் படிக்கிறேன், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நான் இன்டர்பிரேட் பண்ணுறேன், எனக்கு ரெஸ்பெக்ட் இருக்குது, நான் ஹெவன் ஹெல்லு எல்லாமே இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். கனி நான் ஹெவன் போவேனான்னு சொல்லிட்டு அந்த அஷ்யூரன்ஸு நிக்கோடேமஸ்க்கு இல்லாதச்சு. And that's why Jesus answered a question what Nicodemus had in his mind, what he had in his heart. Na heaven povan சொல்லிட்டு அவருக்கு அஷ்யூரன்ஸும் இல்லாதிச்சு. So Jesus is answering straight away. He's answering, I say to you, unless one is born again, we cannot see the kingdom of God. So directly கடவுள் வந்து
அவர் ஹார்ட் கண்டிஷன் பார்த்துட்டு, அவர் மைண்ட் கண்டிஷன் பார்த்து ஜீசஸ் வந்து சொல்கிறாங்க, நீ திருப்பி பொறுக்கலன்னா நீ பரலோகத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இங்கே பார்க்குறோம், நிக்கோடமஸ் கேட்குறதுல என்னத்துக்கு வை ஆர் யூ பிரிங்கிங் தட், வேறு டாபிக் என்ன பேசினுக்கிறேன்னு சொல்லிட்டு நிக்கோடமஸ் இஸ் நாட் ஈவன் ஆஸ்கிங். தட் மீன்ஸ் நிக்கோடமஸ் நோஸ் வாட் ஜீசஸ் இஸ் டாக்கிங், is straight away reaching to the heart of Nicodemus. நம்ம இங்கே ஒரு திங் கற்றுக்குறோம் என்னன்னா, Nicodemus was praising Jesus Christ with his lips, but Jesus could read his heart condition. So many times நம்ம கூட சர்ச்சுக்கு போவோம், கடவுளை ப்ரைஸ் பண்ணுவோம், பாட்டுங்க பாடுவோம், புகிலிக்குவோம், but Jesus knows what is there in your heart. Jesus knows what is there in your mind. You cannot fool God. நம்ம லிப்ஸால் பியூர் ப்ரைஸ், வண்டர்ஃபுல் ப்ரைஸ், வி ஆர்டிகுலேட் நைஸ் வேர்ட்ஸ், பட் God knows your heart. We cannot fool God. That's why here Nicodemus was appreciating, praising, and Jesus ignores. He completely ignores what Nicodemus is doing, what Nicodemus is appreciating for. So Jesus is directly reaching, and a very important thing, unless you are born again. திருப்பி பொறுக்கணும்னா என்ன, அது நிக்கோடமஸ் கேட்குறாரு, ஐயோ நான் திருப்பி எங்கள் அம்மா வயிற்றுல போனோமா சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ ஜீசஸ் சொல்கிறாங்க 5th verse, I say to you, unless one is born of water and the Spirit, he cannot enter the kingdom of God. ஸோ யாருன்னா இருக்கட்டும் இந்த கொஷின் கேட்க முடியும். நிக்கோடமஸ் தான் இல்லை, நம்ம கூட நான் திருப்பி பொறுக்கணுமா, திரும்பி எங்கள் அம்மா வயிற்றுல போனோமா, திஸ் இஸ் அ கொஷின். பிகாஸ் திரும்பி பொறுக்கணுன்னாக்கா இது சம்திங் வெரி நியூ. ஸோ வாட் இஸ் ஆக்சுவலி ஜீசஸ் trying to tell us? Jesus telling us, one who is born of flesh, நம்ம அம்மா வயிற்றுலேருந்து பொறுக்கும் போதில்லை, நம்மளது ஒன்றும் கான்ட்ரிபியூஷன் இல்லை, நம்ம ஒன்றும் இது பண்ணல நம்ம பொறுக்கிருக்கு. ஸோ ஜீசஸ் இங்கே என்ன சொல்கிறாங்க, தட் விச் இஸ் born of flesh, ஒரு பேபி எப்படி ஆயிடுத்து அம்மா வயிற்றுலேருந்து வரும்போதில் ஒன்றும் கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டேதோ, அப்படித்தான் கடவுளுக்கு born againனாக்கா born from above, கடவுள்கிட்டேருந்து பொறுக்கிறவங்களுக்கு they cannot do anything by your good deeds, நல்ல காரியங்களை. இப்போ ஒரு கொந்த பொறுக்கும் போதில் எத்தின் கேண்டவங்க பற்ற வைக்கிட்ட அந்த பேபி, எத்தின் சர்வீஸுங்க பண்ணு, எத்தின் ஜோமால சொல்லுது, இல்லை எத்தின் ப்ரேயர்ஸ் பண்ணு, the baby does not do anything. There is no contribution of the baby. Laws, rules, prayers, good deeds, helping the needy, poor, no contribution. Baby does not do any, but baby is born. How? Through the parents. Okay. அப்படித்தான் ஸ்பிரிச்சுவலி பொறுக்கும் போதில் கூட it is not by our deeds, it's not by our rules, it's not by our services, it's not நம்ம கேண்டில் எடுத்து சுத்தின்னு போனாக்கா பரலோகத்துக்கு போக மாட்டோம், ஜோமால சொல்லியிருந்தா பரலோகத்துக்கு போக மாட்டோம், ப்ரேயர்ஸ் பண்ணியிருந்தா பரலோகத்துக்கு போக மாட்டோம். We have to be born again. God chooses us. It is the work of the Holy Spirit. That's why Bible says it's a new creation in Christ Jesus. Jesus did not come here to repair us. நம்ம ஸ்பாயிலேட்டை ரிப்பேர் பண்ணோம். No, he did not come to repair. He came to make us new in Christ Jesus. Our old things are past. The old nature, simply, Jesus says a good tree produces a good fruit, and a bad tree produces a bad fruit. ஒரு கெட்ட செடி நல்ல பழம் கொடுக்க முடியாது, ஒரு நல்ல செடி கெட்ட பழம் கொடுக்காது, நல்ல பழத்தை கொடுக்கும். இட்ஸ் a matter of the root. உன் ரூட் எப்படி இருக்குது அப்படி தான் உன் நேச்சர் இருக்கும். நம்ம இத்தனை நாள் நம்ம பொழுது நம்ம இருந்தோம், நம்ம ரிலீஜன் எல்லாம் நம்மளுக்கு இது பண்ணோம், அது பண்ணோம், இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லும். பட் நம்ம நேச்சர் தான், நம்ம ரூட் தான் கெட்டுட்டு இருக்குது. அவர் ரூட் இஸ் பேட். ஸோ டெஃபினெட்லி நம்ம உள்ளேருந்து எல்லாமும் கெட்டுத்தான் வரும். நம்ம நல்லா ஆக்டிங் பண்ணலாம், ஒரு நல்லா துணி போட்டுக்கலாம், பட்டு உள்ள எல்லாம் கச்சரா தான் இருக்குது. ஒரு பன்னியை நம்ம கட்டிட்டாக்கா அதுக்கு நல்லா தண்ணி ஊற்றிட்டு க்ளீன் பண்ணிட்டு சோப்பு போட்டு கழுவிட்டு க்ளீன் பண்ணிட்டு கட்டி வச்சிட்டாக்கா அந்த பன்னி நீட்டாக தான் இருக்கும்.
பட் ஒருவேசி அந்த செயின் அந்த ரோப்பை நம்ம விட்டுட்டு இருந்தோம், அது போய் சேரில் தான் போய் சுத்தம். ஸோ இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் நேச்சர். ஸோ நம்ம என்ன நேச்சர் இருக்குது, நம்மள ஒரு ஹியூமன் நேச்சர் இருக்குது, தட் cannot receive the things of the spirit, that cannot receive the things of God, because that which is born of flesh is flesh, and those who are in the flesh cannot please God. Romans told that to be carnally minded is enmity against God, cannot be subject to the law of God, nor can it be. It is not possible. So what Jesus is telling, you need to be born again, Nicodemus. You have to be born again. You have to be born from God. God has to choose you. God has to give you birth, a spiritual birth. Titus 3:5 atta choldu. We are I just want to read that. Enna choldunaka, not by the works of righteousness which we have done, but according to his mercy he saved us through the washing of regeneration and renewing of the Holy Spirit. So that's why Jesus is telling, enane 5th verse la, most assuredly I say to you, unless one is born of water and the Spirit, he cannot enter the kingdom of God. So in the water naka, it's not literal water. Jesus is telling you have to be born, cleansing. Water is used for cleansing. You have to be cleansed. You have to be born of the Spirit. So time ஆயிடுது. ஸோ நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 6, 7, 8, 9 and 10 verse திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபார் டுடே இங்கே தான் முடிக்கிறேன் நான். எனக்கா ஆக்சுவலி ஐ தாட் ஆஃப் doing it within 10 minutes, but 11 minutes இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. So I'll explain you. Maybe tomorrow or Wednesday I will explain you the other portion of the scripture. God bless you.